வணக்கம். இந்த உலகத்துல 4 பேரோட ஒத்து போகணும். அந்த உலகத்தோட இணங்கி போகணும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனா உலகத்துல 10 பேர்ல 6 அல்லது 7 பேரு பஞ்சமா பாதகங்கள செய்யறவங்க. பஞ்சமா பாதகங்கள்னா 5 பெரிய பாதகங்கள். எவை 5 பெரிய பாதகங்கள் அப்படின்னா, கொலை, களவு, மது, பிறன் மனைவியை விரும்புதல், குரு நிந்தனை தான் 5 பாதகங்கள். இதை செய்பவர்கள் தான் உலகத்துல அதிகம். அப்போ இவர்களோடு இணங்கி ஒத்து போகணும்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அதன் பொருள் என்ன? உண்மையான பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வள்ளுவர் சொல்லுவாரு, உலகத்தோடு ஒட்டு ஒழுகல் பறையற்றும் கல்லாதவர் அறிவிலாதார்ன்னு சொல்லுவாங்க. அப்போ உலகத்தோடு ஒட்டு ஒழக்கூடிய பொருந்துவனவற்றை படிக்கக்கூடிய கல்விதான் உயர்ந்த கல்வி. மற்றதெல்லாம் படித்தா அவர்கள் கல்லாதவர்கள் தான் சொல்லி சுருக்கமான பொருள். அப்போ உலகம்னா என்ன? இந்த 10ல் 7 பேர் இந்த பஞ்சமா பாதங்களை துணிந்து செய்யக்கூடியவங்களான்னு கேட்டான்னா அப்படி அன்று. உலகம் என்பது உயர்ந்தோர் மாற்றுன்னு சொல்லி நம்முடைய படம் பெரும் தொல்காப்பியம் அப்படிங்கிற சூத்திர இலக்கண நூல் சொல்லுது. அப்படி ஒரு சூத்திரத்தில் அது வருது. அப்போ உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு. உலகம் என்பது உயர்ந்தோரை குறிக்குது, சான்றோரை குறிக்குது, பண்பாளரை குறிக்குது. அப்போ சான்றோர்னா என்னன்னு தெரியணும். அப்போ சான்றோர்னா யாரை குறிப்பிடுது? புறநானூறு என்ற பழந்தமிழ் நூல் சான்றோர் என்பவர் அப்படின்னா இந்திரன் இருக்கக்கூடிய அமிர்தமே கிடைச்சாலும் கூட தான் தனியாக உண்ணாதவன். ரெண்டாவது, பிறர் சில செயல்களை செய்ய பயப்படுவாங்க. அந்த செயல்களை செய்வதற்கு தாமும் பயப்படக்கூடாது. மூன்றாவதாக, இந்த உலகமே கொடுத்தாலும் கூட அதனால ஏதாவது பழி வரும் என்று சொன்னால் அந்த உலகத்தையே வேண்டாம் என்று சொல்பவர்கள். அப்புறம் சோர்வு இல்லாதவர்கள். இவர்களைத்தான் சான்றோர்கள் சொல்லி நம்முடைய புறநானூறு கூறுது. அப்போ இவர்கள் தான் உலகம், உயர்ந்தவர்கள் தான் உலகம். இந்த உயர்ந்தவரோடு ஒத்து போக வேண்டும், அவர்களோடு இணங்கி வாழ வேண்டும். அதனால சொல்லுவாங்க, நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதும் நன்றே. ஆக உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டு. அப்ப சாதாரண சராசரி பஞ்சமாபாதங்களை செய்கிறவங்கள இனம் கண்டுகொள்ளுங்கள். இன்றைய தினமும் நாளைய தினமும் இதை நல்லா சிந்தியுங்க. யாரெல்லாம் பஞ்சமா பாதங்கள் செய்வாங்க, யாரோடு நாம் இணங்கி இருக்க வேண்டும். அப்போ உலகம் என்பது என்ன? அது உயர்ந்தோர் மாட்டு. அந்த உயர்ந்தவர்களை பின்பற்றி நாம் வாழ்தல் வேண்டும். அது சிறுபான்மையாக இருந்தாலும் கூட, பெரும்பான்மை இந்த பஞ்சமா பாதங்கள் செய்வதாக இருந்தாலும் கூட, நாம் உயர்ந்தவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும். அவர்கள்தான் நமக்கு குரு. ஆகவே அவர்களை நாம பின்பற்றி வாழ வேண்டும். நன்றி.